Hi students, welcome to BIMI Max 10th Standard Max 5th chapter exercise 5.4 9th sum பார்க்க போகிறோம். Find the equation of a straight line through the intersection of lines 7x plus 3y equal to 10, 5x minus 4y equal to 1 and parallel to the line 13x plus 5y plus 12 equal to 0. First இங்கே ரெண்டு straight lines intersect ஆகுது. இங்கே வந்து 7x plus 3y equal to 10 ன்னு ஒரு லைன், இங்கே வந்து 5x minus 4y equal to 1ன்னு ரெண்டு லைன்ஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகுது. இது வழியாக ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. இதுக்கு ஒரு பேரலல் லைன் வந்து இருக்குது. இது வந்து 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12 equal to 0ங்கிறது இந்த பேரலல் லைன். இப்போ இதுக்கு ஈக்குவேஷன் இருக்குது. அப்போ இதோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இதையே இப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இதுக்கு பேரலாக இப்படி வேணாலும் போட்டுக்கலாம், இதையே இப்படி வேணாலும் போட்டுக்கலாம். பேரலல் லைன்ஸுங்கிறனால எந்த சைடு இருந்தாலும் கரெக்ட் தான். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் தான் நமக்கு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். இது இன்டர்செக்ட் ஆகிற இடம், இது இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதுக்கு இந்த லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இதோடைய ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு எலிமினேஷன் மெத்தடில் இதையே ஃபஸ்ட்டு எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுதான் இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ். இப்போ 7x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 10 இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். 5x மைனஸ் 4y ஈக்குவல் டு 1ங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ நம்ம இதில் வந்து ஒய்யை தான் எலிமினேட் பண்ண போகிறோம். இங்கே ப்ளஸ் மைனஸ்னு இருக்குது, அதனால் நம்ம சைனெல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. அதனால் ஃபஸ்ட்டு ஒய்யை வந்து ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணிக்கலாம். ஆனால் இங்கே வந்து 3 இருக்குது, இங்கே 4 இருக்குது. அப்போ இங்கே ரெண்டுமே ஈக்குவலாக வரணும். அப்போ இந்த ஈக்குவேஷனை 4 ஆலையும் இந்த ஈக்குவேஷனை இந்த 3 ஆலையும் இந்த ஈக்குவேஷனையும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 ஆல் பண்ணோம்னா 7 4s are 28x ப்ளஸ் 3 4s are 12y ஈக்குவல் டு 10 4s are 40. நெக்ஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனை இந்த 3 ஆல் பண்ணணும். அப்போ 3 5s are 15x minus 4 3s are 12y equal to 1 3 is 3. இப்போ இங்கே ப்ளஸ்ஸு மைனஸு 12y இருக்குது, இதையே கேன்சல் பண்ணிடலாம். இப்போ இங்கே 15 ப்ளஸ் 28 வந்து 43x ஈக்குவல் டு இங்கே 40 ப்ளஸ் 3 வந்து 43. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்சிருச்சு 43 டிவைடட் பை 43 வந்து 1. இப்போ இது எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிவிட்டு ஈக்குவேஷன் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து 7x ப்ளஸ் 3y ஈக்குவல் டு 10ங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இதில் எக்ஸுக்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ 7 இன்ட்டு 1 ப்ளஸ் இந்த 3y ஈக்குவல் டு 10. இப்போ 7 இன்ட்டு 1 7 ப்ளஸ் இங்கே 3y ஈக்குவல் டு 10. அப்போ இந்த 3y இங்கே வச்சுக்கலாம், இது இந்த சைடு கொண்டு வந்தோம்னா 3y ஈக்குவல் டு 10. இந்த ப்ளஸ் 7 உட்காந்தா மைனஸ் 7 ஆயிரும். இப்போ 10 மைனஸ் 7. இப்போ 3y ஈக்குவல் டு 10ல் 7 போச்சுன்னா 3. இப்போ y ஈக்குவல் டு இந்த 3 கீழே வந்துடும். அப்போ 3/3 y ஈக்குவல் டு 1. அப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் வந்து 1,1ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இது 1,1 எக்ஸோட வேல்யூ 1, y வந்து 1. இப்போ நம்ம ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். இப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் சிடி, அது வந்து அந்த லைன் வந்து சிடி. அப்போ 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0, அதுதான் சிடியோட ஈக்குவேஷன். இப்போ இதிலிருந்து நம்ம ஸ்லோப் கண்டுபிடிச்சிக்கணும். இப்போ m ஈக்குவல் டு மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய், இல்லைன்னா மைனஸ் a பை பியும் போடலாம். அப்போ m ஈக்குவல் டு மைனஸ் 13/5. அப்போ இது வந்து பேரலல் லைனுங்கிறனால இது m1 வச்சோம்னா m2வும் மைனஸ் 13/5ன்னு தான் வரும். அதனால் இப்போ நம்ம இது வந்து m வந்து மைனஸ் 13/5 எடுத்துக்கலாம். இப்போ மைனஸ் இது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் வந்து 13 டிவைடட் பை கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஒய் வந்து 5. இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். 1,1 எம்மும் கண்டுபிடிச்சிட்டோம் மைனஸ் 13/5. அப்போ 1 பாயிண்ட் ஸ்லோப் வித் ஸ்லோப் ஃபார்முலா வந்து y minus y1 equal to m into x minus x1. இப்போ இது இந்த பாயிண்ட்ஸ் வந்து x1 y1 எடுத்துக்கலாம்.
அப்போது ஒய் மைனஸ் இங்கே y1க்கு பதிலாக 1 ஈக்குவல் டு -13/5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அப்போ இது இந்த 5 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். இது இந்த சைடு கொண்டு வந்துட்டோம்னா 5 இன்ட்டு y மைனஸ் 1. அப்போ 5 இன்ட்டு y 5y மைனஸ் 5 இன்ட்டு 5 இன்ட்டு 1 5 ஈக்குவல் டு இங்கே -13 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 13x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 13 இன்ட்டு 1 13. இப்போது இதையெல்லாம் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ 5yயும் மைனஸ் yயும் அப்படியே தான் இருக்கும். இது இந்த சைடு வந்ததுன்னா -13x ப்ளஸ் 13x ஆயிரும். இங்கே ப்ளஸ் 13 வந்து -13 ஆயிரும் ஈக்குவல் டு 0. இப்போ 13x ப்ளஸ் 5y இங்கே ரெண்டு சேம் சைன் ஆட் பண்ணி அதே சைன் போட்டுக்கணும். அப்போ 13 ப்ளஸ் 5 வந்து 18, சைன் வந்து மைனஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த parallel லைன். இப்போ இதுவே வந்து இப்படி வேணாலும் போடலாம். இப்போ இன்டர்செக்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ parallel லைனுக்கு ஈக்குவேஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் 12ங்கிறது சிடியோட ஈக்குவேஷன். இப்போ நம்ம ஏபியோட ஈக்குவேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா இங்கே இந்த கான்ஸ்டண்ட்டை வந்து வேறு எதுலையாவது KA அப்படி சொல்லிட்டு ஏதாவது ஒன்றுன்னு எடுத்துக்கணும். அப்போ இது வந்து 13x ப்ளஸ் 5y ப்ளஸ் இந்த 12க்கு பதிலாக ஏ இல்லைன்னா கேன்னு கூட எடுத்துக்கலாம். K ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இது வந்து XY பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதை வச்சு நம்ம அதையே XYக்கு பதிலாக சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ 13 இன்ட்டு 1 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 ப்ளஸ் இதுக்கு பதிலாக A ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். அப்போ 13 இன்ட்டு 1 13 ப்ளஸ் 5 இன்ட்டு 1 5 ப்ளஸ் இங்கே A ஈக்குவல் டு 0. இப்போ இந்த 13 ப்ளஸ் 5 இங்கே 13 ப்ளஸ் 5 வந்து 18 ப்ளஸ் இந்த A ஈக்குவல் டு 0. இப்போ A ஈக்குவல் டு இந்த 18 இந்த சைடு வந்துன்னா -18. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் இஸ் நம்ம இங்கே இந்த ஏக்கு பதிலாக இந்த -18 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 13x ப்ளஸ் 5y மைனஸ் 18 ஈக்குவல் டு 0. இதுதான் நம்மளுக்கு வேணுங்கிற ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பை.